Friends, welcome to CryptoFeeBees. நம்ம CryptoFeeBeesல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு மூணு முக்கியமான ஏர்னிங் தான். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டியை ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணக்கூடியது இன்ஸ்டண்ட்டாக அண்ட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்ட்ரா ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த ஒர்க்குமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஏர்னிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு ஆட்ராப்பு அண்ட் நியூவாக வந்திருக்கக்கூடிய வேறு ஒரு ஆட்ராப் பற்றியும் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ 3 ஆட்ராப் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரா எடுக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஏற்கனவே போட்ட ஆட்ராப்ஸோட அப்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 வீக்ஸில் வந்து அதுக்கான அப்டேஷன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸில் நம்மளோட டோக்கன் வந்துடும். ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ அது பற்றியான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் டெலிகிராமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்க்கவும் இல்லை, ஜாயின் பண்ணவும் இல்லை, எட்ஜ் அப்படின்ற ஆட்ராப்பு. இந்த ஆட்ராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபேஸ் 1 இன்னியோட முடியுது அண்ட் ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது கண்டினியூஸாக. ஸோ ஃபேஸ் 1ல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய இயர்லி ஆக்சஸ் கிடைக்கும். அதனால் ஃபேஸ் 1ல் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இதில் சூப்பரான பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 2 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது கண்டினியூ ஆகக்கூடியது தான். ஸோ இப்போ கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் இதை சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதனால் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் ஏர்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அரிச்செயின் அப்படின்ற இந்த ஆட்ராப் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். பட் இதில் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்க உடனே பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ராப் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இதில் டெய்லி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த டெய்லி ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப்பாகவே இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதில் முதல் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த டெஸ்ட் நெட் இருக்கும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க, சைன்அப் பண்ணிக்கோங்க. சைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு ஸ்டெப் 1 2 3 கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லாகின் பண்ணக்கூடியது தான். ஸோ நம்ம வந்து சைன்அப் பண்ணுறதுக்கு மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட், இந்த கண்டிஷன் அப்ளை ஆகிற மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கோட் நான் எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம இந்த லிங்க்கில் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு நம்ம டெலிகிராமில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகிடும். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்பில் ஒரு கீ கொடுத்துப்பாங்க, மாஸ்டர் கீ. அதை நோட் பண்ணி இல்லை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ஒரு வாலெட் ஆட்ராப், அதனால் இந்த கீ தேவைப்படும். ஸோ இந்த கீயை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மெயின் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா, இந்த ரெஃபர் கோட் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 50 ARI அப்படின்ற டோக்கன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லி செக்இன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணலாம், ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டெய்லி இந்த ஆப்ஷன் 2 கொடுத்துருப்பாங்க, டுடே குயிஸு அண்ட் டெய்லி செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி செக்இனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி கண்டினியூஸாக வந்து இந்த டெய்லி செக்இன் மூலிமா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே திருப்பி இந்த மேலே இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெய்லி குயிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டுடே குயிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த குயிஸ்க்கான ஆன்சரை நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து செகண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கான ஆன்சரு. இது டெய்லி உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செக் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கான பாயிண்ட்ஸு ஒரு 10 பாயிண்ட் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த ஆட் ஆன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகிடும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் மொபைலில் வேறு மொபைல்லையும் போய்ட்டு இது ஜஸ்ட்டு அந்த ரெஃபர் கோட் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேயும் வந்து கிடைக்கும். அண்ட் அதில் நம்ம டெய்லி செக்இன் பண்ணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஃபாஸ்ட்டாகவே நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த ஆட்ராப்பை எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஆட்ராப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 3 ஆட்ராப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது USDC பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணி டேரெக்டாக விட்ரா பண்ணக்கூடியது தான். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் பேமெண்ட்டை எடுத்து இன்ஸ்டண்ட்டாக விட்ராவும் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாலே இந்த கொடுத்த விட்ரா ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு ப்ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக இதில் நம்ம ஒர்க்கே இல்லாமல் இதில் வந்து ட்ரை பண்ணி நம்ம ஈஸியாக விட்ரா எடுக்க முடியும். இதுக்காக நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரெஃபர் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வித்தவுட் ரெஃபர்லேயே ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியறது தான். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ் அப்படின்றது வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் அண்ட் கேன்சல் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம கேன்சலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த கொடுக்கக்கூடிய லிங்க்கில் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு பர்மிஷன் ஃபஸ்ட்டு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்மிஷன் வந்து நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ண சொல்லி பர்மிஷன் கேட்கும். உங்களுக்கு அப்படி கேட்டுது அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்மிஷன் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணால் போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏர்னிங்கை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மணி வந்து ஆட் ஆகுது, டாலராக வந்து ஆட் ஆகுது. அது ஈஸியாக விட்ரா எடுக்க முடியுது. மினிமம் விட்ரா ரொம்ப கம்மி தான். சென்ட்டிலே விட்ரா எடுத்துக்கலாம். ஒரு 30-35 சென்ட் இருந்தாலே விட்ரா எடுத்துக்கலாம். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக டெய்லி யூஸ் பண்ணி டெய்லி விட்ரா எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறதில்ல. விட்ரா வந்தது அப்படின்னா சூப்பரான இன்கம் தானே, ஏன் மிஸ் பண்ணணும்? ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அமௌண்ட் வந்து ஏறிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸும் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது வேறு எந்த ஸ்க்ரீனுக்கும் போக முடியாது. போனீங்க அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போயாவது எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, நீங்கள் வந்து சும்மா ஃபோன் பார்க்க போகிறதில்ல, வேறு எதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணி சைடில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் வேறு வேலை பார்த்துட்டே வாங்க. இது மட்டும் உங்களுக்கு வந்து மணி வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கான இன்கம் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், வேறு எதுக்காவது ஆப் உள்ள போகிறோம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். திரும்ப நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உள்ளே வந்துட்டு அதுமாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் ஒர்க்கே. நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்க்ரீனில் வைக்க வேண்டியது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ நான் எந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து எனக்கு இப்போ இதாகிடும். ஓகேங்களா? நம்மளால் வந்து அப்படியே இதை பேக்ரவுண்டில் வச்சுட்டு ரன் பண்ண முடியாது. டோன்ட் மிஸ் அவுட் அப்படின்னே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஏர்ன் பண்ணதை வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக காமிக்குது. இந்த ரிவார்ட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னா ரிவார்ட் அப்படின்றத கொடுத்தா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஏர்ன் பண்ணதை அப்படியே நம்மளுக்கு வந்து நம்மளோட பேலன்ஸில் வந்து ஆட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இங்கே மேலே வந்து பாருங்கள், இந்த கிஃப்ட் சிம்பிள் இருக்குது. இந்த கிஃப்ட் சிம்பிளை நீங்கள் ஸ்டார்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ப்ளே ஆட்ஸ் கொடுத்தோன்னா ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படியே டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம வந்து 4 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான USDT வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் இதை டெய்லி பண்ணலாம். இது மூலியமாக நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக இதில் ஸ்டார்ட் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகுது இல்லையா? ஸோ இதில் மைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுறதுல உங்களுக்கு லெவல் இருக்கும். அந்த லெவல் வைஸாக பார்க்கும்போது அடுத்தடுத்த லெவல் போகும்போது இன்னும் நிறையவே நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர்னிங்கில் இன்னொரு முக்கியமான இன்கம் பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம். ரெஃபரல் இன்கமில் ஒரு ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 10 சென்ட் வரைக்கும் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்க ரெகுலராக மைண்ட் பண்ண 20% வந்து இன்கமும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ரெஃபர் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாமும் டாஸ்க் தான். இந்த டாஸ்க்லாம் இந்த டாஸ்க் ஆஃபர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 நிறைய பெரிய பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த டாஸ்க்லாம் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணி USDTயாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விட்ரா பண்ணக்கூடிய செக்ஷனுக்கு வந்துடலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய காயின் இது. இந்த காயின்கான ஏர்னிங் 0.03 சென்ட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ விட்ரா அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெறும் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே கீழே லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா விட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. பேபால் இருக்குது, பேய் இருக்குது, பினான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேபாலில் டேரெக்டாக கேஷ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான மினிமம் விட்ரா பார்த்திங்க அப்படின்னா 1.04 $1 இருக்கணும் நம்மக்கிட்ட. அப்போ தான் நம்ம விட்ரா எடுக்க முடியும். அண்ட் 3 டேஸ்லேருந்து பே அவுட் வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேயில் வெறும் 35 சென்ட் இருந்தால் போகிறோம். அண்ட் பினான்ஸ்லேயும் வெறும் 35 சென்ட் இருந்தால் போகிறோம். பினான்ஸில் USDயோட இந்த அட்ரஸை கொண்டு வந்து போட்டு நீங்கள் பினான்ஸ் விட்ரா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பினான்ஸ் விட்ரா ரொம்ப ஈஸி நம்மளுக்கு எடுக்கிறது. ஓகேங்களா? டேரெக்டாக நம்மளுக்கு நம்ம கிரிப்டோ ஏர்ன் பண்ணுறதால நம்மளுக்கு டேரெக்டாக அதிலே வந்துடும். ஆனால் அது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, உங்களால் விட்ரா எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியாகவும் நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம். ATM இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மணி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க விட்ரா எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு பேபால், பேயர் அண்ட் பினான்ஸ் 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெறும் 35 சென்ட் இருந்தாலே ஈஸியாக நம்ம விட்ரா எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இன்கம் அப்படின்றதால தான் இதை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஃபர் பண்ணாலும் சரி, ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாக ஏர்ன் பண்ணாலும் சரி, இதை டெய்லி விட்ரா எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கான அப்டேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏர்னிங்குள்ளே போயிடலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஆட்ராப்பை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக தேர்ட் ஆட்ராப்பாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த 77 பிட் அப்படின்றது தான். இந்த ஆட்ராப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ராப். இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணுறது மூலிமா நம்ம எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் பைட்ஸ் அப்படின்றதையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்கிறேன். இதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் இதுக்கான ஃபுல் 3 ஆட்ராப்க்கான லிங்க்கும் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இந்த தேர்ட் ஆட்ராப்பை. ஸோ அதை அப்படியே லிங்க் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் ப்ரௌசர் இல்லைனா கிவி ப்ரௌசர் அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கியமாக இந்த மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அதில் வந்து டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் மோடில் தான் இது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் அப்படின்றதால சின்னதாக இருக்கும். ஜூம் பண்ணி இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே எண்டில் லாகின் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதர் லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த அதர் லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்விட்டரில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்விட்டரில் இங்கே உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த ஃபுல்லாக கீழே வந்து ஃபுல்லாக தள்ளிட்டிங்க அப்படின்னா இது எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அக்ரி அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக நீங்கள் பண்ணணும். டெஸ்க்டாப் மோடில் வச்சு பண்ணும்போது தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் கேட்கும். இந்த ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து மைனிங். ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஒரு சைடாக இருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனிங் ஸ்டார்ட் மைனிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி மைன் பண்ண விட்டுருங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து 8 hours ஒன்ஸ் வந்து மைன் பண்ணணும் நம்ம வந்து உள்ளே வந்து. ஸோ லைட்டாக அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பூஸ்டர், அது நம்ம மைண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பூஸ்டரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளில் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். மைண்ட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் பூஸ்டர்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னும் வேறு இன்னும் டாஸ்க்கும் இருக்குது. இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக அப்படி ஜூம் அவுட் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டெய்லி லாகின் பண்ணாலே இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே இப்போ வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட 205 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இதில். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே வந்துட்டு டெய்லி இந்த டெய்லி ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் நம்ம அடுத்த டே இங்கே ஜூம் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டேக்கு என்ன வருதுன்னா இந்த பூஸ்டர் பேக் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 400 சில்லரை வருது. அடுத்து 500 சில்லரை, திருப்பி பூஸ்டர் பேக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பாக்ஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம டெய்லி வந்து உள்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாமே வந்து ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் இது நம்ம ஒர்க்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. 8 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அதில் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும். அண்ட் இந்த டாஸ்க்கை மட்டும் டெய்லி ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணது மூலிமா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். இங்கே ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே மொத்தம் 7 கார்டு ஒன்று இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு மிஷனாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி கனெக்டட் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கிளைம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பூஸ்டரும் ஆட் ஆகிருக்கு, அந்த பாயிண்ட்ஸும் ஆட் ஆகிருக்கு. பூஸ்டர் ஆட் ஆக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா நம்ம மைனிங் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து மைன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 7 டாஸ்க்குமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயும் கிளைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு ட்விட்டருக்குள்ளே போகும். ட்விட்டருக்குள்ளே போச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே ப்ரொசீட் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு இங்கே ட்விட்டருக்குள்ளே போகுது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு இங்கே ஃபாலோ வந்ததுன்னா ஃபாலோ கொடுத்துட்டு நான் ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு கிளைம் கிடைக்கும். பாருங்கள் இங்கே கம்ப்ளீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கிளைம் வந்து இப்போ கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்கும் அந்த மாதிரி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜூம் பண்ணி பார்க்கலாம். கீழே வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த மிஷன். ஓகேங்களா? இன்னும் மொத்தம் 2 டாஸ்க் தான் இருக்குது. 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இது டோட்டலாக இந்த 7 மிஷன் முடிஞ்சிடும். ஸோ வாலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு இந்த
ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது. இப்போ வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து எனக்கு காமிக்குதுயா. ஸோ நான் இங்கே வாலெட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வாலெட் கனெக்ட் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதை நம்ம இங்கே வந்து வாலெட் கனெக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெட்டாமாஸ்க்கு காமிக்கும். ஸோ மெட்டாமாஸ்க்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு கனெக்ட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து இங்கே கீழே கொடுக்கக்கூடிய இந்த டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா. திரும்ப இந்த ஹோம் பேஜ் வரணும்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலரில் 77 பிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே எல்லா டாஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த டாஸ்க்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக மைனிங் வந்து நம்ம பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மைனிங் ஆல்ரெடி இங்கே மெயின் ஸ்க்ரீன்லேயே போயிட்டுருக்கு. இந்த மைனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் மைனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதால இந்த பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா பிட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த 700 சம்திங் பேண்ட் இருக்குது. பூஸ்ட்டும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதால மைனிங் பாயிண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேஷன்ஸ் வருது, இது எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஏர்ட்ராப்பை ஜாயின் பண்ணி ரெகுலராக கரெக்டாக கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. இது ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.